Apache 164V இந்த லேட்டஸ்ட் மாடல் பத்தின டீட்டெயில் ரிவ்யூக்குள்ள உடனே போயிடலாம். இந்த லேட்டஸ்ட் மாடலோட இன்ஜின்ல ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த அதே 159.7 சிசியும் அண்ட் 17.55 பிஎஸ் ஆஃப் ஹார்ஸ் பவரும் 14.73 என்எம் டார்க் பவரும் இருக்கு. இது ஒரு எஸ்ஓஹெச் செட்டப்பில் வர்ற ஆயில் கூல்ட் இன்ஜின் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 180 எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே எப்பயும் போல் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கவுல் கொடுத்துருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் மாடல் ஆர்டிஆருக்கு இன்ஜினில் எந்த அப்டேட்டும் இல்லை. ஹெட்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே டைம் டிஆர்எலோட அந்த எல்இடி ஹெட்லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஆர் கிட்டேருந்து கிடைக்கிது. அண்ட் இதோட நைட் விசிபிலிட்டி பற்றி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜின் தாங்க வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹாலஜின் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டயர் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 160யோட புது அப்டேட் என்னன்றது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். அதுதாங்க யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ். அதாவது இந்த 150-160 சிசி செக்மெண்ட்டில், அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லணும். 37 எம்எம்க்கான ஒரு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் நமக்கு கிடைக்குது. டயர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 130/70 டயர் ரியரில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்எஸ் ஸ்டோன் ஆர்எஸ் ஸ்டோனில் வர்ற அதே டயரு. அண்ட் ஒரு மாதிரி ரெட் கலரில் அந்த ரிம் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90/90 டயர் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் ரிம் தான். அண்ட் இந்த லேட்டஸ்ட் மாடல் அப்பாச்சி ஆர்டிஆர் 160யோட இந்த அலாய் வீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த கலர் பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த அப்பாச்சியோட ரியர் டிஸ்க் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா 130 mm டயாமீட்டரில் ஒரு பெடல் மாடல் டிஸ்க் பிரேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு லேக்கிங்குமே இல்லை. ரியரில் எப்பவும் போல நமக்கு ஒரு மோனோ ஷாக் கிடைக்குது ரெட் கலரில். ஃப்ரண்ட்டில் அதே பெடல் மாடல் டிஸ்க் பிரேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. 270 mm டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. வித் ஏபிஎஸோட வந்துடும். அண்ட் இந்த அப்பாச்சி 160யோட அடுத்த புது அப்டேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் கிளச் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிளச் ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே நம்ம சிட்டியில் ஓட்டுற மாதிரி, ஹைவேஸில் ஓட்டுற மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அப்டேட் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா குவாலிட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் கொடுக்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்விட்ச் குவாலிட்டி எல்லாமே முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2025 மாடல் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியில் வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆர்டிஆர் 160யோட மீட்டர் கன்சோல் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எல்சி டிஸ்பிளே தான். இதுக்கு முன்னாடி இருந்த அதே டிஸ்பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 ரைடிங் மோடு வந்து எப்பயும் போல் வந்துடும். ரெயின் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் மோட்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டும். நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பக்கெட் நேவிகேஷன் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அதே சேம் டிசைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டும். அந்த வெஹிக்கிளோட கீ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய போல்ட்டான ஒரு கீயை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த அப்பாச்சியோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆக்சுவலாக அப்பாச்சி அப்படின்னாலே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சவுண்டில் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி ஆர்டிஆர் 160யோட சவுண்டில் எந்த விதமே கம்மி பண்ணாமல் ஒரு நல்ல நீட்டாக டீசெண்டான அந்த ஒரு பீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த அப்பாச்சியோட பீட் உங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த நியூ கலர் அப்டேட்டில் இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தொட்டு பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ரியரில் அந்த 160 அப்படின்ற அந்த ஃபாண்ட் டிசைன் அண்ட் கீழே அந்த ரெட் வித் அந்த ஹேஷ் கலர் காம்பினேஷனில் வர்ற அந்த ஸ்டிக்கர் கோட்டிங் நல்லா இருக்குது. சீட்ஸோட குஷனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலி உண்மையிலே சூப்பராக இருக்குது. லாங் ட்ரிப்பில் உண்மையிலே தாராளமாக போகலாம்.
அண்ட் அந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்ல லுக்ஸ் வைஸாக நல்லா இருக்குது. இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 160யோட ஓவரால் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 146 கிலோங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டருங்க. மைலேஜ் ஆவரேஜாக எவ்வளோ எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஆர்டிஆர் 160யை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜான ஹைட்டில் இருந்தாலே போதும், தாராளமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி யூசேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்வீனியன்ட்டான பைக்காக தாங்க வந்து இருக்குது. இந்த லேட்டஸ்ட் மாடல் அப்டேட்டை லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க்கு ஒரு புது அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அலாய் வீல்ஸ்க்குமே ஒரு நல்ல கலர் பெயிண்டிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலரும் வந்து ஒரு புது அப்டேட்டு தான். அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் 90s கிட்ஸ்க்கு ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு கனெக்ஷனை கொடுக்குற ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2005லேருந்து அந்த டைமில் இந்த R15 டியூக்லாம் வராதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்த ஒரு ஒரு கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா அது அப்பாச்சியும் பல்சரும் மட்டும்தான். ஸோ இன்றைக்குமே அப்பாச்சி லவர்ஸ் குறையவே கிடையாது. அதனால தான் டிவிஎஸ் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அப்டேட்டை கொடுத்து புதுசு புதுசாக நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இனிமேல் தான் நான் புதுசா அப்பாச்சி வாங்க போறேன். இது வாங்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்கலாங்க. வாங்கி நீட்டா மெயின்டெயின் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு சூப்பரான வெஹிக்கிள்னே சொல்லலாம். நமக்கு மேக்ஸிமம் ஒரு 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 நார்மலான ஒரு பீப்பிள்க்கு கரெக்ட்டான ஒரு பவர் டெலிவரியும் அண்ட் நல்ல ஒரு மைலேஜும் குடுக்கக்கூடிய ஒரு நல்ல பைக்குங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.